பிறந்தது இருந்தது எல்லாமே சிவன் கோயில் தெருவில் தான் இருந்தேன். ஆக்சுவலி அங்கே வந்து என்னன்னா அந்த மெயினாக வந்து 2-3 கோயில் இருக்கும். இப்படி வந்து 2 வாட்டி தட்டினாரு. தட்டிட்டு நான் வந்து அப்படியே சடீர்னு கண்ணு முழிச்சு அங்கிள் நீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர் திரும்பி குடு 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 ஓடி போய் ரூம்ல படுத்துட்டாரு. ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பைசா கிடையாது, எங்கேயும் அப்படியே நிறுத்தியாச்சு, எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்தியாச்சு. அப்படியே ஒரு ஓவர் நைட்ல வந்து நான் புதுசா பிறந்து வந்த மாதிரி ஒரு 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 ஃபீல். அப்படியே கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். கம்ப்ளீட்டா எல்லாமே எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2 US சேனல். கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சு. இன்னைக்கு வந்து டாபிக் என்ன, சிவராத்திரி. எல்லாரும் வந்து பயங்கரமாக கண்ணு முழிச்சு ஹோல் நைட் தூங்காமல் இருக்கிறது சிவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு மகா சிவராத்திரி, எல்லாரும் வந்து கண் முழிப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். லைக் சிவன் டெம்பிளில் வந்து நிறையா பேர் வந்து இன்னைக்கு குமிஞ்சிருப்பீங்க. சில பேர் கோயிலில் டெம்பிளில் கண்முழிப்பாங்க, சில பேர் வீட்டில் கண்முழிப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எங்களோட மகாசிவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி எங்கள் லைஃப்குள்ளே வந்து வந்தது அப்படின்ட்டு வந்து தான் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ. மகாசிவராத்திரி, உங்களுக்கு மகாசிவராத்திரினா என்ன தெரியும்ல? ஓகே, மகாசிவராத்திரி வந்து நம்ம என்ன செய்வோம், யூஸ்வலி வந்து என்ன செய்வோம்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணுவோம்னா அதாவது சைவம் எடுப்போம், விரதமாக இருப்போம். அப்புறம் வந்து டெம்பிளுக்கு போய் அந்த அபிஷேகத்துக்கு, சிவனோட அபிஷேகத்துக்கு வந்து பால் அணி அந்த மாதிரி இந்த பிரதோஷத்துக்கு நம்ம என்ன ஆஃபர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவோம். அதுவும் தாண்டி வந்து விடிய விடிய கண்மொழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கண்மொழிக்கணும் அப்படின்னு சொல்றதுன்னா, அதாவது நம்மளோட கண்மொழிக்கிறதுனா இட்ஸ் நாட் அபவுட் லைக் நீங்கள் கண்ணை தூங்காம, சில பேர் நிறைய பேர் வந்து அதுதான் வந்து ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதாவது தூங்காம இருக்கிறது தான் மகாசிவராத்திரியில வந்து கண்முழிக்கிறது அப்படின்னு. இட்ஸ் நாட் அபவுட் டு தூங்காம இருக்கிறது. நீங்க வந்து உங்களோட ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறது தான் கண்முழிக்கிறது. அதாவது நீங்க வந்து படுத்துக்கிட்டு கண்முழிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு நான் வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது வந்து கண்முழிக்கிறது இல்லை. நேரா உங்க ஸ்பைன் இருக்கணும். ஸ்பைன் என்ன தமிழ்ல? முதுகெலும்பு. ஸ்பைன் முதுகு தண்டா, முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது தான் கண்முழிக்கிறது. அதாவது அது நேரா இருக்கும். நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், கண்ணை மூடிட்டு தியானத்துல இருக்கலாம், உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி இருக்கலாம், தியானத்துல இருக்கலாம், அதாவது நீங்க நின்றுட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும். நீங்க வந்து படுத்துட்டு இருக்க கூடாது. அதுதான் விடிய விடிய கண்முழிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அது வந்து ஜஸ்ட் பாட்டு. நம்ம வந்து செயின்ட்டோ இல்ல என்ன சொல்லுவாங்க, சித்தரா அந்த மாதிரி எல்லாம் நம்ம இல்ல. சோ அத பத்தி நம்ம வந்து விளக்கறதுக்கான ஆட்கள் இல்லை. ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் டு தி டாபிக். டீப் மீனிங் உள்ளேயும் போகல. நம்ம வந்து டீப் மீனிங் உள்ள அதுதான் மெயின் திங். அது வந்து புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகே, இப்ப வந்து நான் என் லைஃப்ல வந்து நான் எப்ப வந்து ஸ்டார்டிங் நான் கண்மொழிக்க ஆரம்பிச்சேன், சிவ வழிபாட்டில் நான் எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, என்னோட ஃபேமிலியில வந்து அதாவது என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, நாங்க 3 சிப்ளிங்ஸ். எங்க வீட்டுல வந்து முத வந்து கண்மொழிக்க ஆரம்பிச்சது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் வீட்டுல வந்து நான் தான் முத மகாசிவராத்திரிக்கு கண்மொழிக்க ஆரம்பிச்சது. அதாவது எனக்கு 17 வயசுல தான் நான் வந்து முத கண்மொழிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ 17 வயசுல வந்து நான் முத கண்முழிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு எக்ஸாம் நடக்குது. ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு வந்து ஓகே கண்முழிக்கிறோம், கண்முழிக்கிறத ஒரு சாக்கா வச்சு நம்ம விடிய படிச்சுட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு டிவியில வந்து ஒரு சாமி படம் போட்டு விட்டுட்டு, ஸோ நானும் படிச்சுட்டு அப்படியே கண்முழிச்சிட்டு இருந்தேன். கண்முழிச்சிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஓகே அப்படியே உட்காந்து கண்முழிச்சிட்டு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் அப்படியே பாடியை வந்து படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம், பாடியை ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். வித்தின் ஒரு செகண்ட்ல வந்து கண்ணு அசந்துட்டு தெரியுமா. கண்ணு அசந்ததுல திடீர்னு, அதாவது எங்களோட வீட்டுல வந்து ஒருத்தர்னா ஒரு அங்கிள். அவர் வந்து ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்ல வந்து அவர் தங்கியிருப்பாரு, சாமி ரூம்ல வந்து தங்கியிருப்பாரு அந்த அங்கிள். அவர் வந்து நைட் டிராவல் வந்து ஒரு ஒர்க் பண்ணுவாரு. ஸோ சம்டைம்ஸ் அவர் வீட்டுக்கு தூரமா போக முடியலன்னா அப்ப வந்து அவர் வந்து நம்ம வீட்டுல ஸ்டே பண்ணிருப்பாரு. ஸோ அவர் வந்து சாமி ரூம்ல தான் எப்போதும் தூங்குவாரு. அவரு வந்து என்ன ஆகுது எனக்கே தெரியல, நான் செகண்ட்ல கண்ணை அசந்துட்டேன். அவர் வந்து என்னைய
இந்த என்ன ஷோல்டர்ல இப்படி வந்து 2 வாட்டி தட்டினாரு. தட்டிட்டு நான் வந்து அப்படியே திடீர்னு கண்ணு முழிச்சு அங்கிள் நீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவர் திரும்பி குடு 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 குடுன்னு ஓடி போய் ரூம்ல படுத்துட்டாரு. நான் முழிச்சிட்டேன். மணி அப்ப வந்து ஒரு 4 கூட இருக்கும். ஒரு 4 கூட இருக்கும். அப்புறம் வந்து நான் முழிச்சுட்டு ஓகே ஐயோ நம்ம தூங்கிட்டுப்பா அப்படின்ட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அங்கிள் வந்து எழுப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போய் தூங்கிட்டாரு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே நான் அந்த அங்கிள் கிட்ட கேட்டேன், நீங்க வந்து என்னை எழுப்புனீங்களே அப்படின்னு நீங்க வந்து நான் தூங்கிட்டேன்னு எழுப்புனீங்களா இல்ல எப்படி வந்து நீங்க என்னை எழுப்புனீங்க அப்படின்னு. அவர் சொல்றது நான் எழுப்பவே இல்ல எனக்கு தெரியல அப்படிதான் எழுப்புனேன் எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு. சோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மகாசிவராத்திரியில வந்து நான் வந்து ஆரம்பிச்சது 17 வயசுல. அதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வருஷம் கூட நான் மிஸ் பண்ணதே இல்ல. சோ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து எப்ப மகாசிவராத்திரின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், எப்ப வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஜெர்னிய? உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க முத. ஓகே. எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து பொறந்தது, இருந்தது எல்லாமே சிவன் கோயில் தெருவுல தான் இருந்தேன் ஆக்சுவலி. அங்க வந்து என்னன்னா, அந்த மெயினா வந்து 2, 3 கோயில் இருக்கும். முக்கியமா விநாயகர் கோயிலு, இன்னொன்னு வந்து பெருமாள் அண்ட் சிவன் கோயில். நாங்க இருக்கிற கோயில் சிவன் கோயில் தெரு தான். பட் ஆனா, அப்ப நான் இருந்தப்பலாம் எனக்கு அந்த மாரி ரொம்ப ஈடுபாடு கிடையாது. சிவன்லலாம் ஈடுபாடு கிடையாது. அந்த ஐயரும் வந்து என்னன்னா, ரொம்ப அந்த மாரி அந்த எப்படி சொல்லுவாங்க, அதோட முக்கியத்துவம், அதோட இது எப்படி செய்யணும், அப்சர்வ் பண்ணணும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா, அந்த பிராமின் அந்த ஐயருக்குள்ள நாங்க இருந்தது ஐயர் வீடு தானே. அதனால என்ன அங்க மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு, ரொம்ப கிராண்டா அப்படி பார்த்ததில்ல நானு. அப்புறம் அப்புறம் எனக்கு உண்மை என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வெட்டிங் அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வர்றதுக்கு அப்புறம் தான் சிவராத்திரி அப்படின்னு சொன்னது. அதுக்கு முன்னாடி நான் அந்த மாரி கோயில் போவேன். கோயிலுக்குலாம் போவேன். சிவன் கோயிலுக்குலாம். ஆனா அந்த அதோட ஈடுபாடு ரொம்ப இல்ல. அப்புறம் உங்கள தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த சிவராத்திரியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். சிவராத்திரி வந்து ஃபாலோ பண்றது. அதுலேருந்து தான் வந்து ரொம்ப ஈடுபாடா பண்றது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் your first experience அந்த ஃபர்ஸ்ட் கண் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் கண்ணு முழிச்சது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கண்ணு முழிச்சது உங்களுக்கு எனக்கு மறந்துருச்சு, அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. நீங்க தான் சொல்லணும். உங்களோட தான் ஆக்சுவலி உங்களோட தான் நான் கண்ணு முழிச்சேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கண் முழிச்சு உங்களால ஸ்டே பண்ண முடியல. ஓகே 2:30 மணிக்கு நீங்க போய் தூங்கிட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் இயர் நீங்க போய் தூங்கிட்டீங்க உங்களால முடியலன்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் யூ ஸ்டே அவேக் அன்டில் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 3 மணிக்கு மேல 4 மணிக்கிட்ட அந்த மாதிரி ஸ்டே அவேக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இயர்ல இருந்து யூ ஸ்டார்டட். 3ஆவது வருஷத்துல இருந்து then you can do it, but I also never force you. ஓகே நீங்க ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சதுனால அது ரொம்ப ஈடுபடாது ஆயிடுச்சு, பழக்கம் ஆயிடுச்சு. அதனால தூக்கம்லாம் வராது. ஒரு சில வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். போன வருஷம்லாம் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் கூட தூக்கமே வரல. ஆனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன் காலையில வரைக்கும். சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தென் அப்படியே வந்து நாட்கள் கடந்து வருஷங்கள் கடந்து ஒரு ஒரு வருஷம் கூட நான் மிஸ் பண்ணதில்லை. தச்சு படிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ தென் நான் வந்து ப்ரெக்னெண்டா இருக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மந்த். அதாவது இது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 months நான் ஸ்டாப்பா ஓம் நம சிவாய என் மனசுல நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். மேபி என்னைய மறந்து நான் தூங்கிட்டேன்னா நைட்ல தூங்குற வரைக்கும் என் மைண்ட்ல வந்து நான் அதை சொல்லிக்கிட்டே, அது மைண்ட்ல எப்போதுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னைய மறந்து அன்கான்சியஸா நான் தூங்கிட்டேன், இல்ல என்னைய மறந்து ஏதாவது நான் கான்சியஸா இருக்கும் போதெல்லாம் அது என் மைண்ட்ல நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். மறந்து இது போயிட்டேதான் அது வந்து நான் சொல்லாம ஐ மீன் அது வந்து சொல்லியிருக்க மாட்டேன். So இது வந்து after 3 months completed only I told you so right. So அது வந்து first 3 months வந்து நான் ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஈவன் நான் ஓசோ எனக்கு வந்து அந்த ஓம் நம சிவாய எப்போதுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த டேல வந்து எனக்கு அது வரும். அது ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 3 months பிரெக்னன்சி மாதிரி லைக் கண்டினியூஸா சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ஓம் நம சிவாய வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ அது இன்னொன்று ஒரு மிரக்கல் என்ன நடந்துச்சுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பேபி பிறந்து நான் கன்ஃபைன்மெண்ட் லீவ்ல வந்து பீரியட்ல வந்து அம்மா வீட்டுல இருக்கேன். அம்மா வீட்டுல இருக்கும்போது அப்ப நானும் யுதிஷன் வந்து நியூ பார்ன். 2015 வந்து மகாசிவராத்திரி February 17 வந்துச்சு. அதாவது பேபி பிறந்து கரெக்டா 1 month. அப்ப வந்து நானே கன்ஃபைன்மெண்ட்ல இருக்கேன். பட் நான் வந்து அதான் நான் சொல்றேன்ல, நான் வந்து அதுக்கப்புறம் 17 வயசுக்கு அங்கிட்டு நான் வந்து கண் முழிக்காம இருந்ததே இல்லை. ஸோ நான் வந்து இன்னைக்கு நைட்டு கண் முழிக்க போறேன். அப்ப வந்து நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நான் நைட்டு வந்து இன்னைக்கு கண் முழிப்பேன், அப்புறம் நாளைக்கு வந்து நான் தூங்குவேன். ஸோ யுதிஷ் வந்து
பகல்ல வந்து என்ன பண்ணுவாரு, ராத்திரி வந்து தூங்கிடுவார்ல பேபி, பகல்ல வந்து முழிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க வந்து வச்சுக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க நாளைக்கு, ஏன்னா நான் வந்து தூங்கிடுவேன் பகல்ல, அந்த மாதிரி தூங்கிடுவேன். ஸோ பேபிக்கு மில்க் வந்து நான் பம்ப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஃப்ரிட்ஜில் இருக்கு, நீங்க எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் நான் எந்திரிக்கலைன்னா பவுடர் பால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், த ஹோல் நைட்டு யுதிஷ் தூங்கவே இல்லை, கண் முழிச்சிட்டு தான் இருந்தாரு என் கூட. 1 மாசம் பேபி. நானும் ஆச்சரியப்பட்டு என்னது சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நான் பிரெக்னண்டா இருக்கும் போது ஒரு சாமி பாட்டு, சிவன் பாட்டு கேட்பேன். என்ன பாட்டு? இந்த சிவன் கவசம், சிவன் கவசம் ஒன்று டெய்லி அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த பாட்டு வந்து நான் நைட்டு ரன் பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன்ல என் ரூம்ல. ஸோ அவர் தூங்கவே இல்லை. த நெக்ஸ்ட் டே நானும் அவரும் சேர்ந்து தான் தூங்கணும். ஸோ அவர் அம்மா கிட்ட போவே இல்லை, நானே தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அது ஒரு 2வது என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மிரக்கல் நடந்துச்சு. யுதிஷும் அதுக்கப்புறம் யுதிஷும் சரி, ரேயாசாயும் சரி, அவங்க வந்து எங்க கூட சேர்ந்து கண்மொழிப்பாங்க. நிறைய பேத்துக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கும், அதுதான் உண்மை. யுதிஷ் வந்து 2 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஐ மீன் கண்டினியூஸா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பிள்ளை தானே, அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுவாரு. ஆனா 2 வயசுல இருந்து அவர் தூங்காம முழுசா கண்மொழிச்சாரு. ரெய்யா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 3 வயசுல. 3 வயசுல கொஞ்சம் அப்ப தூங்கிடுவாங்க. லாஸ்ட் இயர் மட்டும் தான் கம்ப்ளீட்டா, அதாவது 7 வயசுல 6 வயசுல முழுமையா கண்மொழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நான் வந்து என் பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க வந்து தீபாவளி கொண்டாடி, நான் இல்லைன்னா தீபாவளி கொண்டாடலையா, பொங்கல் கொண்டாடலையா, கார்த்திகை தீபம் கொண்டாடலையா, எதுவுமே கொண்டாடினாலும் எனக்கு வந்து அது வருத்தமாவோ கவலையாவோ இருக்காது, நான் கேர் பண்ணிக்க கூட மாட்டேன். பட் என்னைக்குமே மகாசிவராத்திரி வந்து செய்யாம இருக்கக்கூடாதுன்னு அவங்க 2 பேத்துக்கும் நான் சொல்லி வளர்த்துருக்கேன். ஸோ இன்னமும் நாங்க எல்லாரும் வந்து ஒன்னாதான் வந்து மகாசிவராத்திரி வந்து கொண்டாடுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மிரக்கலான ஒரு விஷயம் இருக்கா சிவன் கூட? இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம முழுக்க சிவாவை பத்தி தான் பேச போறோம். சிவானால என் லைஃப்ல என்ன மாதிரி வந்து மிரக்கல், அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை வந்து என்ன மாதிரியான மிரக்கல் என் லைஃப்ல வந்து கொடுத்துச்சு. மிரக்கல்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொன்னா நமக்கு சிவராத்திரியை பொறுத்து மிரக்கல் எனக்கு தனியா ஒரு ஈவென்ட் மாதிரி கிடையாது, தனியா ஒரு அனுபவம் மாதிரி கிடையாது. நம்ம வெட்டிங் அப்ப திடீர்னு வந்துச்சு உங்க பெரிய மணி அந்த எனக்கு வந்து அதான் நான் சொல்றேன். எனக்கு நான் எப்போதுமே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் வந்து சிவோலிக்குன்னு தான் நான் வந்து ப்ரௌடா நான் சொல்லிக்குவேன். ஏன்னா வந்து எப்படி ஒரு கஷ்டத்துலயும் நான் வந்து சிவாவையோ இல்ல கடவுள் சிவா இல்ல அவரு மேல ஒரு டவுட்டோ ஒரு சந்தேகமோ நான் பட்டதே இல்லை இது வரைக்கும் என் லைஃப்ல. ஓகே, இப்ப கம் டு த வெட்டிங். என்னோட வெட்டிங் அப்ப ஓகே நாங்க 2 பேரும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு மீன்ஸ் லைக் பாய் ஃப்ரெண்டு, நாட் லைக் மேபி 3-6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பேசுறது இல்ல, மந்த்ல ஒரு வாட்டி பேசுவோம். அந்த பேசுறது சும்மா ஒரு செகண்ட் 2 நிமிஷம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவ்வளவுதான். அப்புறம் உங்ககிட்ட அப்ப போன் கூட இல்ல, சட்ல பேசுறது, சட்ல ஆன்லைன்ல இருந்தா பேசுறது, அந்த மாதிரி தான் இருந்தோமா. அப்புறம் தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும், கொஞ்சம் ஃப்ரெண்டா க்ளோஸ் ஆகணும். அப்ப வந்து எனக்கு ஒரு நாள் கனவு வந்துச்சு. எனக்கு சத்தியமா இந்த பெரிய கோயில் பத்தி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. எனக்கும் இந்தியாக்குள்ள யாருக்கூடயும் ஒரு தொடர்பு இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஓகே, எனக்கு இந்தியா கூட கனெக்ஷன் வந்ததே ஹஸ்பண்ட் மூலியமா மட்டும்தான். ஓகே, அப்ப நான் கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து ஒரு பெரிய பெல்லு, ஒரு பெரிய லிங்கம் இல்ல, லிங்கம் இன்னைக்கு இருக்குமே, நந்தி, எஸ், பெரிய நந்தி, பெரிய பெல்லு கனவுல. அந்த கோயில்ல நான் இருக்கேன், அந்த கோயில்ல நான் பார்த்தேன் பெல்லு, அந்த நந்தி, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. தென் பூசாரியா வந்து ஹஸ்பண்ட் வராரு, வந்து குங்குமம் கொடுக்குறாரு. அப்புறம் நான் கேட்டேன், நீங்க எனக்கு குங்குமம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கனவுல கேட்டேன்னா, உடனே அவர் சொன்னாரு, நான் கொடுக்காம இப்ப யாரு கொடுக்கறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா. நான் முழிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து என் ஹஸ்பண்ட் சொல்றேன், லூசு தர்மா எனக்கு ஒரு கனவு கண்டேன், இப்படி ஒரு கனவு நடந்துச்சு, இங்கயாவது உலகத்துல இவ்வளோ பெரிய மணி, இவ்வளோ பெரிய நந்தி இருக்கா? ஏன்னா நான் மலேசியா வச்சுதான் நான் பேசுறேன், ஏன்னா மலேசியால சத்தியமா அந்த மாதிரி இல்ல, முருகர் சிலர் தான் இருக்கு 10 கேஃப்ல அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அப்படி இருக்கு. அப்பதான் நீங்க சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க உங்க பாட்டு. ஆமா, அப்பதான் நான் சொன்னேன், நந்தி, பெரிய நந்தி இருக்கு, 12 அடிக்கு நந்தி இருக்கு. அப்புறம் அதே மாதிரி லிங்கமும் அவ்வளவு பெரிய நந்தியா அவ்வளவு பெரிய அடி, அவ்வளவு பெரிய நந்தி இருக்கு அப்படின்னு கண்டப்பதான் எங்க இருக்குன்னு கேட்டப்பதான் நான்
பெரிய கோயில் தான், தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் நம்பவே இல்ல. பொய் சொல்லாதீங்க, சும்மா ஆமா. சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க போய் நம்பலன்னா கூகுள்ல தட்டி பாருங்க விக்கிபீடியால அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆமா. சோ அப்புறம் தான் நான் தட்டி பார்த்து அந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில்ன்ற ஒரு விஷயமே உண்மையாவே இருக்கு. அப்புறம் வந்து ஐம் லைக் சீரியஸ்லி இப்படி ஒண்ணு இருக்கா? அப்புறம் தான் வந்து we started to develop the feelings. Then அப்பதான் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், நம்ம வெட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு கோ அண்ட் see the temple. அப்பயும் எனக்கு வந்து அந்த டெம்பிள் உண்மையா இருக்கா அங்க நான் போய் பார்க்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி. தென் அதே மாதிரி தானே நம்ம 2 தடவை அங்க முதல் தடவை போனோம். ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே போனோம். கல்யாணத்துக்கு முன்னாடி மை ஃபேமிலி அண்ட் அவங்க ஃபேமிலி அப்படி பிரதரும் சேர்ந்து பிரதரும் சேர்ந்து அந்த டெம்பிள் போய் விசிட் பண்ணி பிளெஸிங் வாங்கிட்டு தான் நாங்க கல்யாணமே பண்ணோம். சோ அது ஒரு மிரக்கல் விஷயம். அதுக்கப்புறம் ஊருக்கு எந்த தடவை வந்தாலும் கோவிலுக்கு போகாம இருக்கவே மாட்டேன். அந்த கோயில் போகாம இருக்கவே முடியாது. அது வந்து என்னோட ஒரு ஃபாதரோட ஒரு ஃபீல், என்னோட ஒரு ஃபாதர் வீடு மாதிரி, ஒரு அப்பா வீடு மாதிரி. இந்தியா போனா அந்த கோயில் போயே ஆகணும். அப்பா வீட்டுக்கு போய் விசிட் பண்ற மாதிரி, ஒரு அம்மா வீட்டை விசிட் பண்ற மாதிரி. ஓகேவா? அது ஒரு மிரக்கல். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எப்போதும் ஆக்சுவலி நான் ஆபீஸ் அங்க படிக்கிறப்ப அதுக்கு முறை வேலை பார்க்க போறப்பெல்லாம் அது மூலியமா தான் அந்த வழி தான் போவோம். அதனால எனக்கு அது பிடிக்கும். ஆனா சில பேருக்கு வந்து அந்த கோயில் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி வந்து உட்காந்து நம்ம கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க 2 பேரும் ஃப்ரெண்ட். இந்த மகாசிவராத்திரி அதுவுமா நாங்க வந்து சிவனை பத்தி எங்களுக்கு நடந்த, எங்க லைஃப்ல நடந்த அந்த அற்புதங்களை வந்து உங்க கூட ஷேர் பண்றதே ஒரு வந்து அந்த சிவனோட செய்கைதான் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். ஆமா. அப்புறம் வந்து இன்னொன்னு, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு நடந்துச்சு. அந்த ஒரு பெரிய இழப்பு, அத வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு அக்செப்டன்ஸே இல்லாத ஒரு இழப்பு நடந்துச்சு. சோ அந்த இழப்பை பத்தி டீட்டெயிலா நான் பேச விரும்பல இப்போதைக்கு. ஏன்னா பிகாஸ் இது அத பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமே, ஒரு தருணம் இல்ல. அந்த விஷயத்தை சொன்னாதான், ஒரு பேசிக் வந்து சொன்னாதான் இந்த விஷயத்த வந்து சிவாவை பத்தி உங்ககிட்ட நான் வந்து கொண்டு வர முடியும். அதனாலதான் அந்த விஷயத்த நான் எடுக்கிறேன். அதாவது இழப்பு நடந்துச்சா, சோ நான் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு ஆளானேன். அவ்வளோ ஒரு லைஃப்லயே ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்சைட் டவுன் மாதிரி, திருப்பி போட்ட மாதிரி, லைஃப்லயே அப்படி திருப்பி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு பயங்கர என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஷன் மோட்டுக்கு போயிட்டேன். டிப்ரெஷன் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷம்? 4 வருஷத்துக்கிட்ட 4 years சஃபர் பண்ணேன். ஆனா அந்த ஒரு நாள் கூட I never have a doubt on Shiva. I never said I don't believe in God. கடவுள் ஏன் எனக்கு இது செஞ்சாரு, கடவுள் இருக்காரா, கடவுள் இல்லைன்ற ஒரு வார்த்தை கூட எனக்கு வந்தது இல்ல. ஆனா டெய்லி நான் சாமி கும்பிடும்போது அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்பேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுனால இது எனக்கு நடந்துச்சு, ஐ வாண்ட் த ஆன்சர். அத நான் ஒரு நாள் என்ன தவறாம அது நான் கேட்டுட்டே இருப்பேன். அதாவது இந்த 4 yearsனா 4 years அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. சரி 4 வருஷம் ஒரே கேள்விய கேட்டுட்டே இருக்க, என்னது இது வந்து என்னை விடாது நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன். அந்த டிப்ரெஷனா போய் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட கொஞ்சம் ஆப்ஷன் நீங்க பாத்தீங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருப்போம்னா அந்த கதைலாம் இன்னும் ஒரு ஃபன்னி ஃப்ரெண்ட். நம்மளே ஒரு டிப்ரெஷன்ல இருக்கோம், அந்த டிப்ரெஷனுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் போனா அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து காசு செலவு, அந்த பேமெண்ட் வந்து கட்டும் போது அது ஒரு தனி டிப்ரெஷன் ஆயிரும். அவ்வளோ என்னது எக்ஸ்பென்சிவ். ஆமா, வெரி எக்ஸ்பென்சிவ். அது வந்து ஒரு half an hour வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு செஷனுக்கு வந்து நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த ஒரு செஷன் ஒரு half an hourக்கு வந்து ஒரு 600-700 ringgit வந்துரும். ஒரு that is just a consultant அந்த செஷன். அப்புறம் டேப்லெட் தனியா ஒரு $1000 டேப்லெட் கொடுத்துருவாங்க. டேப்லெட் வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த டேப்லெட்டுக்கு வந்து என்னன்னா வெயிட் போட்டுரும். அது வேற அவங்களுக்கு அது இன்னும் எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிரும். அந்த டேப்லெட் எடுக்கிறதுனால எனக்கு வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேற. அது வேற ஒரு டிப்ரெஷன். ஆமா, இதெல்லாம் ரொம்ப அது சொல்ல போனா இன்னும் ரொம்ப அது வந்து ரொம்ப ஓகே ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். அப்புறம் வந்து என்ன சொன்னேன், அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஓகே இந்த புள்ள வந்து என்னைய விடாது போலக்கு, 4 வருஷம் சோதிச்சுட்டாருல, விடவே விடாது போலக்குன்ட்டு மனசு மாறினாரா என்னன்னு தெரியல. ஒரு நாள் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், நானே ஹஸ்பண்ட் தூங்கிக்கிட்டு இருந்தேமா. கரெக்டா மணி 3 சம்திங் பிரம்ம முகூர்த்தம் அப்ப அப்ப
ஓகே நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு எந்திரிச்சு கத்தி அழுவுறோம். அப்படி ஒரு அழுவ, அப்படி அழுவுறோம். ஒப்பேரி இவ யாராவது இறந்துதா ஒருத்தவங்க ஒப்பேரி இருப்பாங்களே, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அப்படி எனக்கு ஒப்பேரி ஒண்ணும் புரியல, வைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சொல்லுங்க, உங்க சைடு அதான் உங்களுக்கு நானும் தானே தெரியும். திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இருக்கிறப்ப என்னடா இப்படி அழுகுறாங்கன்னு தேம்பி தேம்பி ஏன் ஏந்திரிச்சு உட்காந்துட்டு ஓகே ஓகே அழுவாதீங்க அழுவாதீங்கன்னு துண்ணூறு தான் போட்டுட்டு இருந்தேன். தேம்பி இருந்துச்சு. என்னாச்சுன்னு அப்புறம் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட், அந்த அந்த கனவை வந்து என் வாழ்க்கையில நான் மறக்கவே கூடாது அப்படின்ட்டு அதை நான் அடிக்கடி அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதை நான் வந்து என் மைண்ட்ல வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப எப்படி ஒரு டீச்சிங் எனக்கு வந்து ஒரு லெசன் அவர் சொன்னாரு அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த கனவுல வந்து ஒரு ஒரு இருட்டான ஒரு இடம், அது என்ன இடம் அதெல்லாம் எனக்கு வந்து ஜாமம் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு உருவம், அந்த உருவம் கூட லைக் ஷேடோ, ஒரு ஷேடோ தான் அது வந்து. நான் வந்து ஏன் மேலுன்னு சொல்றேன்னா, அந்த வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸ், மத்தபடி அது உருவத்துல மேலா கேர்ளா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸ். ஓகே, அப்ப வந்து அவர் சொல்றாரு, வாமா வந்துட்டியா அப்படின்ட்டு நான் சொல்றாரு. ஆமா அப்படின்ட்டு நான் எனக்கு சரியா அன்னைக்கு வந்து நான் அப்படி இதுன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு வந்து எனக்கு அவ்வளவாலாம் ஜாமம், ஏன்னா மெனி இயர்ஸ் ஆச்சு. வந்துட்டியா அப்படின்ட்டுன்னு அப்புறம் வந்து நான் சொல்றேன் அவர்கிட்ட, அது என்னுடைய பொருள், ஏன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் ரொம்ப நாள் பழக்க மாதிரியும் நாங்க ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், அது என்னோட பொருள், நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நான் கேக்குறேன். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, உன்னோட பொருளா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெடப்பா சிரிச்சாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா அது என்னுடையது நீங்க எப்படி கேட்காம எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சத்தப்பட்டேன். அப்புறம் வந்து அவரு சொன்னாரு, இந்த உடலே உனக்கு சொந்தம் இல்லாத போது, உனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை நீ உன்னுடையதுன்னு சொந்தம் கொண்டு அடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் வந்து சொன்னது. அதை கேட்டோன்னே எனக்கு வந்து இப்படி ஓங்கி அரைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதாவது அவர் என்ன சொல்றாரு, என்னோட உடலே எனக்கு சொந்தம் இல்ல, ஆனா இன்னொரு ஒரு உயிரையும் உடலையும் எனக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஓங்கி ஒரு அரை விட்ட மாதிரி இருந்துச்சு. பட்டுன்னு முழிச்சிட்டேன். அதுல போனிச்சு என்னோட டிப்ரெஷன். ஏன்னா அப்பதான் அது எனக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் பெரிய செல்ஃப் ரியலைசேஷன். ட்ரீட்மென்ட்க்குன்னு ஒரு பைசா கிடையாது, எங்கேயும் அப்படியே நிறுத்தியாச்சு, எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்தியாச்சு. அப்படியே ஒரு ஓவர் நைட்ல வந்து நான் புதுசா பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாமே எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. நான் வந்து ஒரு நார்மலா இப்படி அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல. ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஒரு பெயினை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு திடீர்னு ஒரு புதுசா பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படி ஒரு ஃபீல். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட், அது வந்து என் லைஃப்ல வந்து நான் வந்து மறக்கவே முடியாத ஒரு ட்ரீட்மெண்ட், வைத்தியம் எல்லாத்தாலையும் நிவர்த்தி செய்ய முடியாத ஒண்ணு. திடீர்னு வந்து ஒரு நாள் ஒரு கனவு, அது கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு ரியலைசேஷன் மாதிரி வந்தது. அது வந்து நம்ம வந்து அது ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு கடவுள் செயல் அப்படிதான் சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா அப்புறம் எப்படி சொல்றது. சோ அதுல இருந்து எனக்கு வந்து அந்த எப்படி வந்து ஒரு பிறப்பை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டணும், அதே வந்து இறப்பையும் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண பழகிட்டேன். சோ இப்ப வந்து நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, எனக்குன்னு எதுவுமே நான் சொந்தம் இல்லை. ஓகே, என்னுடைய எல்லாமே வந்து இறைவனோடது. நான் வந்து ஜஸ்ட் போரோவர். அவருக்கு கொடுக்குற அந்த டைமிங் வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவர்கிட்ட போய் சேரணும். அதுதான் வந்து என்னோட நான் இப்ப நம்புற இது. ஸோ அந்த ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. அந்த மெச்சூரிட்டி சொல்லுவாங்க, பக்குவம்னு சொல்லுவாங்க, வந்தாச்சு. ஸோ அது ஒன்று விஷயம். அதுதான் இந்த பெஸ்ட் என்னோட லைஃப்லயே ஒரு பெஸ்டான பாடம். இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஊர்ல வந்து நம்ம வந்து சில பேர் சொன்னாக்க நம்ம வந்து கேட்போம், ஒரு கதையா தான் கேட்போம். ஆக்சுவலி நம்ம வந்து சில பேர் இன்னும் சின்ன வயசுல கூட நாங்களே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் சொன்னாக்குள்ள என்ன ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னு. இப்ப இறைவனை பத்தி பேசுறது, இல்லாட்டி சிவா அந்த மாதிரி மகிமை பத்தி சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறப்ப கூட கோயில்ல எல்லாம், ஏன்னா அந்த கோயில்ல வந்து பிரசங்கம் கொடுப்பாங்களே, அப்பெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு கதை மாதிரி என்ன சரி அப்படின்னு தான் பேசுவோம். முடிஞ்சு அதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் தெரியுமா, அந்த அனுபவிக்கிறப்பதான் அந்த ஃபீலிங் நமக்கு தெரியும், அதுதான் எப்படி அப்படின்ட்டு. அதனால நம்ம சும்மா மற்றவங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம பேசுறதே நிறைய பேருக்கு அப்படி ஒரு கதை மாதிரியே தெரியும், அவங்களுக்கு வந்து தெரியாதான், ஸ்டோரியா தான் தெரியும், ஒரு ஸ்டோரி மாதிரி தான் தோணுமா முடிஞ்சு. ஆனா அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது அந்த எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரெஸி, ஒரு ஆனந்தம் கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அதான் சொல்ல வரேன் அந்த பாயிண்ட். ஸோ அதுதான் அது வந்து ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து
அதத்தான் இப்ப வந்து இன்னைக்கு ஒரு 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 விஷயம் நடந்துச்சு. அதாவது வந்து ஆமா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து என்னன்னா காலையில வந்து கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டோம். நேத்தே பிளான் பண்ணியாச்சு, கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிட்டு நானும் செக் பண்ணி பார்த்தா இங்கக்குள்ள பக்கத்துல என்ன கோயில் இருக்கு. நாங்க 2-3 கோயிலுக்கு இது வரைக்கும் போயிருக்கோம். இங்க பக்கத்துல லேக் கவுண்டில ஒன்று இருக்கு. அங்க வந்து என்னன்னா ஹிந்து மந்திர்னு ஒன்று இருக்கு. அங்க போனா அந்த எங்களுக்கு ரொம்ப வைப்ரேஷன் இந்த மாதிரி ரொம்ப சொல்ல முடியல. அந்த கொஞ்சம் ரொம்ப மாடர்னா இருந்தது. அப்புறம் சாய்பாபா மந்திர் போனோம். ஸ்ரீடி சாய்பாபா மந்திர் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று வந்து ஆஞ்சநேயா. ஸோ நான் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கேன். எந்தெந்த கோயிலெலாம் இருக்குது இந்த சிவராத்திரி அப்படின்னு எப்போல்லாம் என்னென்ன அபிஷேகம்லாம் இருக்குமா, ஹோல் டே நைட்லாம் திறந்துருக்குமான்னு பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லேக் கவுண்டியில் இருந்துச்சு. இன்னொன்று வந்து கிரேட்டர் சிக்காகோ டெம்பிள் இருக்குது. த கிரேட்டர் சிக்காகோ டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே அதுக்கு கொஞ்சம் ஒரு 1 hour ப்ளஸ் ஆகும். 1 hour 10 minutes. இங்கே போனால் ஒரு 20 நிமிஷத்துலேயே போயிடலாம். இப்போ ஒரே டயலமால தான் இருந்தேன். நானும் வந்து என்னன்னா சரி டயலமால தான் இருந்தேன். சரி எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன கோயில் போகலாம். ஹனுமான் கோயிலும் ஒரு 35 நிமிஷத்துலேயே இருக்கு. சரி அங்கே போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ரேயா தான் வந்து என்ன சொன்னாங்க, இல்ல வந்து பாப்பா கிரைட்டர் செக் போவோம், அதான் பிடிச்சி ஆமா அங்கதான் போகணும் அப்படின்னு இருந்தாங்க. சரி அங்கதான் போகணுமா அப்படின்னு சரி கிளம்பிட்டோம். சரி கிளம்பிட்டு சரி என்ன நமக்குள்ள போகணுமே அப்படின்னு ஹைவேல போயிட்டு போகணும் அப்படின்ட்டு சரின்னு போயாச்சு. 1 hour ஆகும். நீங்க தான் குழம்பிட்டு இருந்தீங்க. 1 hour ஆகும், பரவாயில்லையான்னு நாங்களாம் எக்ஸைட்டட் தான் கிளம்புறோம். ஆமா. ஸோ 1 hour ஆகும்னு போனோம். அங்க போயிட்டு ஆனா பயங்கர க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் சரி என்ன சிவா தர்ஷன் அப்படின்னு சொன்னா கியூல போகணும். அந்த கியூல போய் நிக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் இருக்குமா, ஒரு 1/2 hour இருக்கும். 1/2 hour அப்படி மெதுவா நகருது. நாங்க யோசிச்சிரோம், ஏன் அந்த கோயிலுக்கு ஏற்கனவே நாங்க போயிருக்கோம். அப்படிலாம் ரொம்ப கியூலாம் இல்லையா, உள்ளுக்குள்ள போய் அப்படியே நம்ம தர்ஷன் சாமி கும்பிட்டுட்டு அழகா வந்துடலாம். பட் ஆனா இங்க ஏன் கியூ கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உள்ள போய் கியூல போய் கீழே கிட்டக்கு போறோம். அந்த சிவா கணேஷாலாம் இருக்கும். அங்க உள்ள போறப்பதான் தெரியுது. அங்க போய் என்னன்னா போறவங்க எல்லாம் பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம் எல்லா லிங்கத்துக்கும். அவ்வளவு லிங்கம் வச்சிருக்காங்க. எல்லா விதமான லிங்கமும் வச்சுட்டு அது போய் அபிஷேகம் பண்ணலாம். அதை பார்த்தோன்னே தான் அவன் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்போ வாட் அ பிளெஸிங். அதான் வாட் அ பிளெஸிங் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து நம்ம ஊர்ல கூட இந்த மாதிரி என்னது இந்த அனுபவம் இல்லை. அந்த பாலை ஊத்தி அபிஷேகம் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றது. மலேசியாலயும் எனக்கு அந்த அனுபவம் இல்ல. அபிஷேகம் பண்றத பக்கத்துல உட்காந்து பாக்குறதுதான் கிடைக்கும். இப்ப வந்து என்னன்னா இதுல வந்து கீழே இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் தனித்தனியா அதுல அபிஷேகம் பண்ணாங்க. அப்ப பார்த்தோம் சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்மளே வேணாம் யோசிச்சுட்டு இருந்தாலும் நம்பல நீங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு பாருங்க. வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா நம்ம தூரமா போகணுமே. எனக்கு கிளம்புறப்ப மதியம் 11 மணி 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் இவங்களுக்கு பசிக்குமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில யாருக்கும் அந்த பசிலாம் ஒண்ணும் இல்லை. அதுவே வந்து ஒரு ரொம்ப மன திருப்தி, ரொம்ப சந்தோஷமானதா இருந்தது. ஏன்னா வருஷம் நம்ம வந்து மகாசிவராத்திரிக்கு ராத்திரிக்கு கோயிலுக்கு போயிட்டு 2 கால பூஜை முடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்து கண்டினியூவா கண்ணு முழிப்போம். ஆனா இந்த வருஷம் வந்து ஐயோ கோயிலுக்கு போக முடியலையே நைட்டு அப்படின்னு யோசிக்கும் போது இப்படி ஒரு மலேசியாலயும் வந்து என்னன்னா எல்லா சிவன் டெம்பிளையும் பயங்கர விசேஷமா இருக்கும். அது ஈவெண்ட்ஸா நடக்கும். இந்த பரதநாட்டியம் பாடல பண்ணிட்டு இருப்பாங்க, கச்சேரி. நிறைய கடையில வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்குலாம் நீ காஃபி டீ அந்த மாதிரிலாம் கூட வாங்கிக்கலாம். இங்க வந்து நானும் யோசிச்சேன், எங்கடா ஒண்ணுமே இருக்காது போல, ஒண்ணுமே இருக்காது, எப்படிதான் நைட்டு திறந்துருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அங்க வந்து அப்படிதான் 1 மணி ஆயிடும் இரவு பூஜை. அந்த மிட் நைட்ல நடக்கிற பூஜை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் எங்க இருந்தாலும். ஓகே இன்னைக்கு காலையில வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அத்தை கிட்ட இருந்து கால் வந்துச்சு. கால்லாம் இல்ல மெசேஜ் வந்துச்சு. அதாவது வாய்ஸ் நோட் வந்துச்சு. அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, என்ன கவி இன்னைக்கு வந்து சிவராத்திரி கண்ணு முழிப்பியா இல்லையா, அங்க எங்க இருக்கும்போது முழிப்ப, அங்க போயிட்டு எப்படி கோயில்லாம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அந்த கேள்வி கேட்டது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறம் வந்து நான் என் அத்தைக்கு வந்து அதுதான் நான் சொன்னேன், ஏன் நான் இது வந்து போன வருஷம் நாங்க ஒண்டியா இருக்கும் போதே நான் கண்ணு முழிச்சேன். இந்த வாட்டி எல்லாருமே இருக்காங்க, கண்டிப்பா கண்ணு முழிப்பேன். ஆனா ராத்திரி கோயில் போக மாட்டேன், வீட்லயே கண்ணு முழிப்பேன். நம்ம இப்ப பகல்லயே போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் நான் அத்தை கிட்ட சொன்னேன், கண்டிப்பா கண்ணு முழிப்பேன். என்னைக்கு வந்து நான் வந்து கண்ணை மூடுறனோ அன்னைக்கு வந்து நான் கண்ணு அன்னைக்குதான் நான் கண்ணு முழிக்க மாட்டேன் போலக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு. மெய்பி வந்து இந்த கேள்வி எதுக்கு எனக்கு என்ன எப்படி சொல்றது, எனக்கு ஒரு 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 செல்ஃப் ரியலைசேஷனுக்கு அப்படின்னு இந்த கேள்வி வந்துச்சா, மேபி எனக்கே இந்த கேள்வி என்னையே கேட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சா அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு, ஒரு நினைப்பு அப்படின்ட்டுன்னு. ஈவன் நான் யுதிஷ் கிட்ட நிறைய கிட்டயும் அதை தான் நான் சொல்லுவேன், திடீர் என்னோட லாஸ்ட் டே, ஐ மீன் நான் வந்து எப்ப இறப்பேன் லாஸ்ட் டே வந்து உங்களுக்கு எல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். என்னைக்கு வந்து
சிவாவை வந்து நான் மறக்கிறனோ, ஐ மீன் அப்படி அன்கான்சியஸா போய் சிவாவை நான் மறக்கிறனோ, அன்னைக்கு என்னோட லாஸ்ட் டே. ஸோ ஈவன் ஃபன்னா தான் இருக்கும், பிள்ளைங்க கிட்ட நான் சொல்லும் போது ஃபன்னா தான் இருக்கும். பட் வந்து ஐ பிலீவ் இன் தட் வே. நான் வந்து இன்கேஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் அன்கான்சியஸா இருக்கணும், இல்ல கோமால போயிட்டனோ, யூ ஆல் கம் அண்ட் டெல் இன் மை இயர்ஸ் ஓம் நம சிவாய அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானே அதுதான் கடவுள்கிட்டயே நான் சொல்ற ஒரு விஷயமும் அப்படித்தான், வேண்டிக்கிறதும் அப்படித்தான். எனக்கு வந்து என்னைக்கு நான் உன்னை அன்னைக்கு நான் மறக்கிறேனோ அந்த நாள் வந்து நான் உலகத்துல இருக்கக்கூடாது. அப்படித்தான் நான் வந்து சொல்லி ஐ மீன் நினைச்சுக்குவேன், சொல்லிக்குவேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அனுபவம். இந்த சிவ வழிபாட்டுல வந்து எங்களோட அனுபவம். ஸோ இதுல வந்து ரைட்டா ராங்கா இல்ல தப்பா தவறா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் என்ன நம்புறேன்னா, நீங்க எது வந்து மனசால செய்றீங்களோ, கடவுளை வந்து நம்புறீங்களோ, அவர் வந்து உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு மேல பல மடங்கு மேல அன்பு தான் கொடுப்பாரு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அனுபவம். இன்னைக்கு மகாசிவராத்திரி அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து எங்களோட அனுபவங்கள், எங்களோட சிவாவோட கனெக்ஷனை வந்து நாங்க பகிர்ந்துகிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் மறுபடி அடுத்த கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சுல கண்டிப்பா பேசலாம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.